ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான யமகாதகி அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துடைய திரைக்கதை யூசுவலான ஒரு படமா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம படம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும், எதனால இது நடக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு பலதரப்பட்ட யோசனைகள் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, லீலா அப்படின்ற ஒரு இளம்பெண் வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷன் அப்படின்றதுனால அவருடைய மகள் இறந்து போனதை தற்கொலை இல்லை, இயற்கை மரணம் அப்படின்னு பொய் சொல்றாருங்க. இறுதி சடங்குக்கான ஏற்பாடையும் பண்றாருங்க. அப்பதான் இவங்க எல்லோருக்குமே அந்த அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணுடைய டெட் பாடியை நகர்த்த கூட முடியலங்க. இருக்கக்கூடிய எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா தான் பாத்தீங்கன்னா இந்த ஊருடைய தலைவரா இருந்துட்டு இருக்காருங்க. கோயிலோட தர்மகர்த்தாவா பசுபதி அப்படின்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அவருக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வருஷம் திருவிழாவை நல்லபடியா முடிச்சு கொடுங்க அப்படின்னு இந்த ஊர் தலைவர் சொல்றாருங்க. என்ன தலைவரே, வேற ஒரு ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பசுபதி கேட்க, அதுக்கு ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு சாதாரண ஆள் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தலைவர் பதவி எல்லாம் நல்லபடியா இந்த திருவிழாவை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் திங்கக்கிழமை நம்ம எல்லாரும் காப்பு கட்டிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதுல ரத்னம் அப்படின்ற ஒரு நபர் வந்து கோச்சிட்டு போயிட்டாருங்க. அவரை தர்மகர்த்தா வாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்திருப்பார் போல. சோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு கோவங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அண்ணனை காட்டுறாங்க. அவரு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு, வருஷம் உங்க ஆளுங்கனாலதான் திருவிழால லேட் ஆயிட்டு இருக்கு, அதனால இந்த வருஷம் சொன்ன டைமுக்குள்ள வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, இல்லாட்டி நல்லா இருக்காது பாத்துக்கோங்க அப்படிங்கும் போது முடிச்சு கொடுத்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா அண்ணி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக. ஹீரோனுடைய அம்மா வீட்டு சைடுல தான் ஃபங்க்ஷன் ஆட்டு இருக்குதுங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே உன் அப்பாவோட வீட்டு சைடுல ஃபங்க்ஷன் அப்படின்னா உடனடியா வந்திருப்பல்ல, என் வீட்டு சைடுல ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால தான் நான் வரமாட்டேன்ற அப்படின்னு அம்மா கேட்க, அது ஏன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆச்சு, இப்போ எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா கேட்கறாங்க. ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி சபையில வச்சு ஹீரோனை பார்த்து நீ தான் திருடுனியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு இருந்திருக்காருங்க. அது நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருந்திருக்கு. அதுக்கு தான் என் தம்பி சாரி கேட்டுட்டானே அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்றாங்க. சபையில வச்சு நீ தான் திருடுனியா அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் கேட்பாரு. அதுக்கப்புறம் பிரைவேட்டா வந்து சாரி கேட்பாரு. நானும் சிரிச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து கலந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுடைய அம்மா நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின் பயங்கர மூச்சு திணறலோட வெளியில வராங்க. அப்பதாங்க தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஹீரோனோட பேரு லீலாங்க. உடனடியா இன்ஹேலரை கொடுத்து காத்தோட்டமா ஒரு இடத்துல உட்கார வச்சு நல்லா மூச்சு விட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆனதுனால வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே ஃபங்க்ஷனுக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் வரலனா தான் மாமாக்கு என்னோட கோவம் என்னன்னு தெரியும், அதனால நீங்க போயிட்டு வாங்க, என் ஃப்ரெண்ட் ஸ்வாதியை நான் வீட்டுக்கு வர சொல்லி நான் சேஃபா இருந்துக்கிறேன். இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் என்னோட வாழ்க்கையில ஒரு காமனான விஷயமா மாறிடுச்சு, இது முதல் தடவையா இருந்தா தான் நீங்க கவலைப்பட்டிருக்கணும், நீங்க போயிட்டு வாங்க, என் ஃப்ரெண்ட் ஸ்வாதியை துணைக்கு நான் வீட்டுக்கு வர வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுடைய அம்மா அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய பாட்டி அதே வீட்டுல பூட்டப்பட்ட ஒரு ரூமை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி முருகனோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க போயிட்டு வந்துடுறோம், பொண்ணுக்கு மறுபடியும் மூச்சு திணறல் பிரச்சனை வந்துருச்சு, பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாருங்க. எங்க அம்மா எப்பதான் மாறுமோ, பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு இன்னும் அந்த ரூமையே பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய அண்ணனையும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காரு ஹீரோனுடைய அண்ணன் மேல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து இவங்களோட கட்டுப்பாட்டுல தானே இருந்துட்டு இருக்குது. சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்மனுடைய கிரீடத்தை திருடி அதை அடகு வச்சு அதன் மூலமா வந்த பணத்தை வச்சு இவங்க பிசினஸ் பண்ணி இருந்திருக்காங்க. எப்படியும் பிசினஸ்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், சோ அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த கிரீடத்தை மீட்டரலாம் அப்படின்றது தான் அண்ணனோட பிளானா இருந்திருக்குது. பட் இவங்க எதிர்பார்த்தது நடக்கலங்க. பிசினஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு. திங்கக்கிழமை ஊர்க்காரங்க காப்பு கட்ட போறாங்க. அப்போ அம்மனுடைய நகைப்பெட்டியை ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது அதுல கிரீடம் இல்லை அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும். இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை நம்பிதானடா அந்த கிரீடத்தை கொண்டாந்து கொடுத்தேன், நீ இப்படி பண்ணிட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப என்ன திங்கக்கிழமை தானே காப்பு கட்டுறாங்க, வெள்ளிக்கிழமையே நான் அந்த கிரீடத்தை கொண்டாந்து கொடுத்துருவேன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இவர் வீட்டுக்கு போனா ஹீரோனுடைய ஃபேமிலி ரெடியா இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக. ஹீரோனுடைய அண்ணா லேட் பண்ணிட்டாருங்க. 2 திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு எல்லாருமே ஒன்னா அந்த விஷயத்துல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அங்க கட் பண்ணா ரத்னம் அப்படின்றவரோட வீட்டை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த வருஷம் அவர் தர்மகர்த்தாவா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனாரு அந்த ரத்னம் தான். ரத்னத்தோட அம்மா
பாத்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாவு வரமாட்டேது அப்படின்னு ரத்னம் திட்டுறாருங்க. அட்லீஸ்ட் ரத்னத்தோட அம்மா இறந்து போனாலாவது இந்த திருவிழால கலந்துக்காம ஒதுங்கி நிக்கலாம், சாகாம நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம ரத்னத்தோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு வேற கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண காரியத்தினாலதான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருமே நான் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரத்னத்துக்கு விக்கல் எடுக்குதுங்க. உடனே அந்த பொண்ணு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரா. வீட்டு வாசல்ல வச்சு கூட உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டோம், ஆனா வீட்டுக்குள்ள வந்து தண்ணி கொடுக்கற லெவலுக்கு வந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ரத்னம் போனதுக்கு அப்புறம் ரத்னத்தோட பையன் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாருங்க. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, அந்த வகையில ஒரு லேடி குரூப் இருக்குதுங்க. அந்த லேடி குரூப் ரத்னத்தோடைய அம்மா இழுத்துக்கிட்டே இருக்குது, சாவே வரமாட்டேது அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி சொல்றாங்க, இதே மாதிரி தான் என்னோட ஊர்லயே ஒரு பாட்டி இழுத்துக்கிட்டே இருந்தது, கடைசி வரைக்கும் அந்த கிழவிக்கு சாவே வரல, சாமியாரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது அந்த கிழவி ஒரு உசுறு இல்ல 2 உசுருன்னு. என்னடி சொல்ற, கிழவி பிரெக்னென்ட்டா அப்படின்னு கேட்க, அடச்சி அந்த கிழவிக்கு பேய் பிடிச்சிருந்துதான். அப்புறம் என்னடி ஆச்சு, அந்த பேயை விரட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அதுக்குள்ள கிழவி செத்து போய் 2 பேயா மாறிடுச்சு அப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு அக்கா, ஆமா இதே மாதிரி தான் எங்க ஊர்லயே ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஆரம்பிக்க, ராணி அப்படின்றவங்க சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் வயசானவங்களை தப்பா பேசாதீங்க, அந்த காலத்துல அவங்க சாப்பிட்ட உணவு பழக்க முறை அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு, அதனாலதான் அந்த உடல் அந்த உயிரை பிரிய விடாம பாதுகாத்துட்டு இருந்திருக்கு, சோ அதை போய் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஸ்கூட்டர்ல வராங்க. இந்த ராணின்றவங்க நம்ம ஹீரோனை பார்த்து, உனக்கு தான் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால எதுக்கு ஈவினிங் டைம்ல காத்துல எல்லாம் வெளியில போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனசு தைரியமா இருந்தா உடம்பு எதை வேணா ஒத்துக்கும், உனக்கு சொல்லணுமா என்ன ராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பூனை கத்துற சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனையை தேடி சுத்திக்கிட்டு இருக்க, மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த பாட்டி அங்க இருக்கக்கூடிய பூட்டப்பட்ட ரூமை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்படியே சேர்ல உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை அந்த பொண்ணு சேர்ல உட்கார வச்சு இன்ஹேலர் எடுத்துட்டு வரதுக்காக போறா. இன்ஹேலரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இல்லையே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல அப்படிங்கும்போது, இல்ல எனக்கு நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோனோட அப்பா சொல்றாரு, அந்த ரூமோட கீ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம அந்த ரூமை திறந்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அம்மா வேற அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கதவை திறக்கிறது அப்படின்னு கேட்க, அப்பா அந்த ரூமுக்குள்ள இருந்து ரொம்ப மோசமான வாடை வருது, அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனோட அப்பா சொல்றாரு, விண்டோவெல்லாம் ஓபன் பண்ணி வச்சா அந்த ஸ்மெல் போயிடும் அப்படிங்கும்போது, இல்ல முடியாது என்னன்னு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அந்த ரூமோடைய பூட்டை உடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. பாட்டி சொல்றாங்க, வேணாண்டா இந்த பூட்டை மட்டும் உடைச்சு அந்த ரூம் கதவை திறந்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும், வேணாண்டா அப்படின்னு அவ்வளவு வார்னிங் கொடுத்தும் அந்த பூட்டை உடைச்சு ரூம் ஓபன் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அண்ணன் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வராருங்க. ஏன்டா வெள்ளிக்கிழமை ஆனா அந்த கிரீடத்தை மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் பணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, எப்படி 8 மாசமா ட்ரை பண்ற மாதிரியா அப்படின்னு கேட்க, ஒரு இடத்துல கேட்டு இப்ப கிடைக்கல, கண்டிப்பா வேற இடத்துல எனக்கு கிடைச்சிரும், பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு ஹீரோனோட அண்ணன் சொல்றாருங்க. அங்க இங்க அலையிறதுக்கு ஒன்ட்ட இல்லாத பணமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, என் வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அண்ணனுடைய ஃப்ரெண்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறாருங்க. ஆக்சுவலா ஹீரோனோட வீட்டுல அந்த பூட்டப்பட்ட டோரை பூட்டை உடச்சு ஓபன் பண்ணாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள ஒரு எலிதாங்க செத்து போயிருந்திருக்கும், அதுதான் பயங்கரமான ஸ்மெல்ல ஏற்படுத்தி இருந்திருக்குது. இந்த ஊர் தலைவர் அதாவது நம்ம ஹீரோனோட அப்பா வழக்கம் போல வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராருங்க. வந்தவர் கட்டும் கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. வெளியில இருக்கக்கூடிய கோவத்தை ஃபுல்லா வீட்டுல தான் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மாவும் புலம்பிக்கிட்டே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணிருக்கேன் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல சாப்பாடு எடுத்து போட, நம்ம ஹீரோனோட அப்பா பயங்கர கோவப்பட்டு சாப்பாட்டை தட்டி விடுறாருங்க. நான் வேணான்னு சொல்றேன்ல அப்படின்ட்டு. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கோவம் இருந்தாலும் சாப்பாட்டுல நம்ம கோவத்தை காட்டவே கூடாது அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்ல, ஹீரோனோட அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்க அம்மா பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காருங்க. இந்த சத்தத்தை கேட்டு மாடியில இருந்து நம்ம ஹீரோன் உள்ள வராங்க. என்னாச்சுமா என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, என்ன பேசுறாங்க அப்படின்னு ஹீரோனோட கண்ணு முன்னாடியே ஹீரோனோட அம்மாவை பலார்னு ஒரு அற விட்டுறாருங்க. இதை பார்த்து ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டு பொம்பளைங்க மேல கைய வச்சுட்டா வெளியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருமா அப்படின்னு நம்ம ஹீரோன் எதிர்த்து கேள்வி கேட்க, நீ பேசாத உள்ள போயிரு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோன் அவங்க அப்பாவை திட்ட அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து ஹீரோனையும் பலார்னு ஒரு அற விட்டுறாருங்க. அடி வாங்கின நம்ம ஹீரோன் மனம் முடிஞ்சு போய் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனுடைய அண்ணா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கீழே சாப்பாடெல்லாம் கொட்டி கிடக்குது. வீட்டுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அண்ணனுக்கு தெரிய வருது. பாட்டி அழுகுறாங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் அந்த ரூம் டோரை ஓபன் பண்ணவே வேண்டாம்னு சொன்னேன், ஆனா நீங்க சொல்ற பேச்சை கேட்காம ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டீங்க, இனி என்னென்னலாம் நடக்க காத்திருக்கோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனுடைய அண்ணங்காரன் கவனிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாருங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம ஹீரோன் ரூமை விட்டு வெளியில
வெளியில வரவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோனுடைய அம்மா உள்ள போறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காங்க. உடனடியா ஹீரோனுடைய டெட் பாடியை மீட்டு நடு ஹால்ல கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா பயங்கரமா அழுகுறாருங்க. நோயை தாங்கின உன்னால என்னோட வார்த்தையை தாங்க முடியலையேம்மா, என்னோட வார்த்தையால தான் நீ இப்படி இறந்து போயிட்ட, உன் அப்பா உயிரோட இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து அழுகுறாருங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோனுடைய அண்ணன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடந்திருக்கு, தங்கச்சி என்னன்னு கேட்கறதுக்காக போயிருந்திருக்கிறா. ஸோ அதுல அப்பாவுக்கு தங்கச்சி மேல கோவம் வந்து அரைஞ்சிட்டாரு, அந்த மன உளைச்சல் தாங்க முடியாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்ல, அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு, இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸ் இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நம்மளே தகவலை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாரு, போலீஸ்க்கு தகவலை கொடுத்தா போலீஸ் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா, அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற பேர்ல நம்ம பொண்ணை கூறு போட்டுருவாங்க, அதனால போலீஸ்க்குலாம் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், உடனடியாக இறுதி சடங்குக்கான ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை போயிட்டு ஹீரோனுடைய அண்ணா வந்து அவங்க அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை சார்ந்த டாக்டர் ஒருத்தர் சொல்றாருங்க, இந்த பொண்ணுக்கு 5 வயசா இருக்கும்போது கண்ணெல்லாம் சுருங்கி போய் மூச்சு விட முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனோம். ஆனா அங்கிருந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பொழைக்காது, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்பவே சாவறதுக்கு புடிவாதமா இருந்து பொழைச்சு வந்தவடா இவ அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறாருங்க. இப்போ என்னதான் டாக்டர் பண்றது, இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க நீங்களே அப்படிங்கும்போது அந்த டாக்டர் சொல்றாருங்க, ஒன்று பண்ணுங்க, இவளுக்கு மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா, உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போடுங்க, என் பொண்ணுனால மூச்சு விட முடியலான்னு. உடனடியாக ஒரு டாக்டர் வருவாப்ல, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பொண்ணோட உசுறு போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மூச்சு திணறல்னால தான் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிருங்க, ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போட்டு ஆம்புலன்ஸ்ல ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பொண்ணோட உசுறு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனடியாக இறுதி சடங்குக்கான ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இந்த குடும்பத்தினர்களை தவிர வேற யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனா அப்படின்ற விஷயம் தெரியாதுங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விடாம தான் இறந்து போனா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இவர் ஊர்ல பெரிய மனுஷன் அப்படின்றதுனால இந்த டெத்ல கலந்துக்கிறதுக்காக ஏகபோகமான ஆட்கள் வராங்கங்க. ஹீரோடைய அண்ணன் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர் சொல்றாருங்க, இந்த பொண்ணு சனிக்கிழமையுமா அதுமா செத்து போயிருந்திருக்கிறா, அதனால கோழி ஒன்று வாங்கி கட்டி விடுங்க, செத்து போனது கன்னி பொண்ணு, அதனால மேலதாளத்துக்கெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, சரிண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணனோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய தாய் மாமா வராருங்க. அவர் மேலதான் நம்ம ஹீரோனுக்கு கோவம் இருந்தது, சபையில வச்சு திருடிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டதுனால ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பிரைவேட்டா கேட்டு மன்னிப்பு கேட்டாரு. இருந்தாலும் அது மனசுலயே இருந்ததுனால நம்ம ஹீரோன் அவங்க வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோனுடைய மாமா பாத்தீங்கன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாருங்க. மாமனை மன்னிக்கிறதுக்கு இப்ப நீ இல்லையேமா அப்படின்ட்டு. இப்போ ஊருக்குள்ள இந்த பொண்ணோட இறுதி சடங்குக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, முன்ன பின்ன அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்தது இல்லையா, டைமே சொல்லாம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அதை தாங்க போன்ல கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் டைமை சொல்ல மாட்டேன்றாங்க, அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஊர் கோயிலோடைய தர்மகர்த்தா இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்றாரு, இறந்து போனது இளம்பெண், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க, எல்லோரும் அழுது ஓயிட்டோம், ஒரு 6 மணிக்கு மேலே இறுதி சடங்குக்கான ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய அண்ணனும் பாத்தீங்கன்னா சரி 6 மணின்னு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல 6 மணின்னு சொல்லி ஊருக்குள்ள ஃபுல்லா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த நோய் வந்து இழுத்துக்கிட்டு இருந்தா இழுத்துக்கிட்டே இருக்கும், ஆனா மூச்சை பிடிச்சதுன்னா பட்டுன்னு போயிடும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஆண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இந்த நோயால அவதிப்பட்டுட்டு வந்தா, குளிர்காலம் அப்படின்றதுனால இவளுக்கு ரொம்பவே சிவியர் ஆகி இப்ப இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களே நம்பிக்கிறாங்க. ஆனா குடும்பத்தினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான பாட கட்டியாச்சு, கோழியை கொண்டாந்து கட்டி வச்சாச்சு, அப்படியே நேரம் கடந்துகிட்டே இருக்குது. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோருமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுடைய அம்மா மட்டும் அழுகாம அப்படியே ஷாக்கிங்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ என்னை ஏமாத்திட்டா, விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோனுடைய அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய டெட் பாடியை பாடையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லோருமே உள்ள வந்து ஹீரோயினை தூக்குறாங்க. தூக்கவே முடியலங்க. இன்னொரு 4-5 பேர் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தூக்குறாங்க. லைட்டா தான் தூக்க முடிஞ்சது. என்னடா இந்த கணக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, திடீர்னு நம்ம ஹீரோன் ஒரு ஜர்க்கு குடுக்குறாங்க பாருங்க. தக்காளி சுத்தி நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சு அடிச்சு ஓடுறானுங்க, பேய் பேயின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வெளியில நிக்கக்கூடிய எல்லோருமே அதிர்ந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி புள்ள கைகாலெல்லாம் அசையுது அப்படின்ட்டு. இதை பார்த்த வெளியில இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் சொல்றாரு, போய் பாருங்க யாராச்சும் அந்த பொண்ணு உசுரோட இருக்க போது அப்படிங்கும்போது ஒருத்தர் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாருங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து மூச்சே இல்ல. அதனால வெளியில வந்து, ஏயா தூக்குற நீங்க ஆட்டி தூக்கிட்டு அந்த பொண்ணு கை கால அசைது நான் சொல்றீங்க, போய் தூக்குங்கயா அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையதான்டா சொல்றோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோனுடைய அப்பா பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் நம்ம ஹீரோனுடைய டெட் பாடியை தூக்குறதுக்காக உள்ள போனா நம்ம ஹீரோன் அப்படியே எழுந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய
எல்லாருமே மிரண்டு தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு குடிகாரர் பாத்தீங்கன்னா எல்லாருமே குடிச்சிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. சனி போனா தனியா போகாது போலயே, சாவு வீட்டுக்கு வந்தா அழுங்கடா, ஆஸ்த தீர அழுங்கடா, அதை விட்டுட்டு எதுக்குடா அலறீங்க, அலர்னா மட்டும் போன என்ன எழுந்து உட்கார்ந்துரவா போகுது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த இன்சிடென்ட்டை பார்த்து அங்க வந்தவங்க எல்லாருமே ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் பயமாவும் பதட்டமாவும் இருக்குது. அப்போ இந்த ஊருடைய தர்மகர்த்தா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்றாருங்க. இந்த இறுதி சடங்குல கலந்துகிட்ட யாருமே வந்து சடங்கு முடியாம வீட்டுக்கு போக வேண்டாம். அது மட்டும் இல்லாம செல்வராஜ் இந்த ஊருடைய தலைவர், இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம தான் அவருக்கு உறுதுணையா இருக்கணும், அதனால நம்ம எல்லாருமே அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஊருடைய தர்மகர்த்தா சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அண்ணா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட நின்னுட்டு இருக்காருங்க. ஒருத்தர் சொல்றாரு, என்னடா நடந்துட்டு இருக்குதுங்க, ஆல்ரெடி ஒரு விஷயத்த மறைச்சுதான் இறுதி சடங்குக்கான ஏற்பாடே பண்ணணும், ஆனா வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிரும் போலயே, அப்படிங்கும் போது நீ கொஞ்சம் சும்மாறா, இங்க இருக்கிற யாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த அசோக் கேட்கிறாரு, கிரீடம் என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே இன்னொருத்தர், ஏன்டா எந்த நேரத்துல எதை கேட்கணும்னு உனக்கு அறிவில்லை அப்படிங்கும் போது உடனே ஹீரோனுடைய அண்ணா சொல்றாரு, இல்ல அவன் கேட்கட்டும், ஒன்னும் தப்பு இல்ல, நான் ஆல்ரெடி அந்த கிரீடத்தை மீட்டுட்டேன், வீட்டுல தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. நேத்து ராத்திரி நம்ம ஹீரோனுடைய அண்ணா வீட்டுக்கு வரும்போது வீட்டுல பிரச்சனை நடந்ததற்கான தடயமெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அவரோட பைக்ல தொங்க விடப்பட்டிருந்த ஒரு பைய எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போவாருங்க. பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த கிரீடம் இருந்திருக்கு. அவரோட வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டப்பட்ட ரூம் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த ரூம்குள்ள தான் கைஸ் அந்த கிரீடத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்போ இளவு வீட்டுக்கு வெளியில பெண்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல நடக்காத விஷயம் இந்த வீட்டுல நடக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேது. ஒருவேளை இறந்து போன பொண்ணு ஒரு கன்னிப்பெண் அப்படின்றதுனால அவளோட வாழ்க்கையை நினைச்சு 1000 கனவுகளோட இருந்திருப்பா, அந்த கனவுகள்லாம் நிறைவேறாதனால அவ இப்படி இருக்காளோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு அக்கா சொல்றாங்க, அந்த பொண்ணோட இறப்புக்கு வந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதனாலதான் அவ அந்த கணக்கறாளோ அப்படின்னு சொல்ல, இன்னொரு அக்கா சொல்றாங்க, இதே மாதிரிதான் போதனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிரெக்னென்ட் லேடி இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களுக்கான இறுதி சடங்குலாம் நடந்து டெட் பாடியை டெட் பாடியை யாராலுமே தூக்க முடியல, அதுக்கப்புறம் அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய டெட் பாடியே தூக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, இன்னொரு அக்கா சொல்றாங்க, இதே மாதிரிதான் எங்க ஊர்லயும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான எல்லா இறுதி சடங்கையும் பண்ணி முடிச்சாச்சு. டெட் பாடியை புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரு முனையில திடீர்னு ஒரு காத்தடிச்சுது, அந்த பொணத்தை யாராலையும் தூக்க முடியல, எல்லோரும் பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற, இதெல்லாம் கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா, அதுக்கப்புறம் ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணி சாமியாடி அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் எரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே இங்க நடக்கிற விஷயத்துக்கு ஒரு விடை தெரியணும் இல்லையா, அதனால ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை வர சொல்றாங்க. அந்த சாமியார் வீட்டுக்குள்ள வராருங்க. நடு வீட்டுல அப்படியே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உட்கார்ந்த நிலையில இருக்கிறாங்க. பட் கண்கள் மூடிதான் இருக்குது. அப்படியே வீட்டை அந்த சாமியார் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய உலக்கையை தூக்குறாரு, பட்டுன்னு தட்டிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாருங்க. தக்காளி அவருக்கு வந்தது பாருங்க பயம், தெரிச்சடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாருங்க. வெளியில வந்த அந்த சாமியாரை பார்த்துட்டு இந்த குடிகாரர் சொல்றாருங்க, ஏன்டா இவனை எவன்டா உள்ள விட்டீங்க, இவன் விட்டா பொணத்துக்கே விபூதி அடிச்சிருவானடா, இவனை எல்லாம் விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே நகர்ந்து போறாருங்க. பாடையை வச்சுக்கிட்டு பணத்தை எங்கடா கொண்டு போனீங்க, ஊர் மக்கள் எல்லோருமே இங்க இருக்கும்போது இன்னும் எவன்டா வரணும், எவனுக்காடா காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் அடக்கம் பண்ணாம அப்படின்னு அவரு பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப சுடுகாட்டுல இருக்கிற ஒருத்தரை வர சொல்றாங்க. அவரை வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க. அவர் உள்ள போறதுக்கே ரொம்ப தயங்குறாரு. எதுக்கு தயங்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னா, ஏன் நாங்க சுடுகாட்டுக்கு வரது இல்லையா, போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே இவரும் உள்ள போறாருங்க. உள்ள போயிட்டு வெளியில வந்தவர் ஒரு மாதிரி சேடா நின்றுட்டு இருக்காரு. என்னாச்சு எதுனாலும் சொல்லு அப்படிங்கும் போது அவங்க ஏதோ ஒன்று சொல்ல காத்திருக்காங்கன்னு மட்டும் தோணுது, அதை சொல்லாம போக மாட்டாங்கன்னு தோணுது, அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அண்ணனை தனியாக கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சு அவன் நாண்டுகிட்டு தான் இறந்து போனான் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்றத தான் அவள் எதிர்பார்க்குறா போல, அதனால அந்த உண்மையை மக்கள் கிட்ட சொல்லிடலாம், அவர் பிடிவாதக்காரி அடம்பிடிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா, அதனால சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்திருக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிய வருது. பார்த்தா அங்க நின்று எல்லாருக்கிட்டையுமே டாக்டரே உண்மையை சொல்லிடுறாருங்க. இந்த பொண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போக கிடையாது, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா மன உளைச்சல் தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறா, இது வந்து நேச்சுரல் டெத் கிடையாது, இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இந்த டாக்டர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட இவர் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க, இவர் அழுதுட்டு அது உண்மைதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் நடந்தா உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதனால லீகலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோனுடைய டெட் பாடியா வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்த நிலையில இருந்த நம்ம ஹீரோன் அப்படியே படுத்துட்டாங்க. யமகாதகியா இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யமகாதகி அப்படின்றதுக்கு
அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு புடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒருத்தங்க அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்தா உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ அந்த தர்மகர் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, எதுனாலும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கும் போது என்னையா பேசுவ, தலைவர் பொண்ணுக்குன்னு தனி சட்டமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே கூட இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்றாரு, இந்த மாதிரி டெட் பாடியை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கானுங்க, ஆனா இங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க தலைவருக்கா நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா, போய் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் உள்ள போறாருங்க. அந்த வீட்டை ஃபுல்லா ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்த உள்ள வர சொல்லி கட்டலோட தூக்க சொல்றாருங்க. அந்த 4 பேரும் கட்டலோட தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு தூக்கிட்டாங்க. திடீர்னு அந்த கட்டலோடைய கால் உடையுதுங்க. அப்படியே அந்த கட்டல் ஸ்ட்ரெயிட்டா போய் செவுத்துல நிக்குது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, அது எதையோ சொல்றதுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்குல்ல, யாரையோ கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாட்டி சொல்றாங்க, ஒரு கன்னி பொண்ணு சனிக்கிழமை இறந்து போயிருக்கா, சனி போனா தனியா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்காக வாங்கி வச்சிருக்கிற கோழியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லபடியா சடங்கு முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கோழி எடுத்துட்டு வரதுக்காக போனா தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த கோழியை காணங்க. வில்லேஜ் முழுக்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எங்க தேடியுமே அந்த கோழி கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு டீமா பிரிஞ்சு அந்த கோழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கோழி கிடைச்சிருச்சுங்க. அந்த கோழியை கொண்டு போய் அந்த பாட்டி கிட்ட காமிச்சா இந்த கோழி இல்ல அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. அப்புறம் வேற ஒரு கோழியை பிடிச்சிட்டு போய் காட்டினா இதுவும் இல்ல அப்படின்றாங்க. பல கோழிகளை பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்காக பிடிச்சிட்டு வரப்பட்ட கோழி காணாம போயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலங்காத்தாலேயே பாத்தீங்கன்னா இந்த குடிகாரரை கட்டிங்க போட்டு அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கிறாரு. ஏண்டா விடிஞ்சே போச்சு, இன்னும் எவன்டா வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாருங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் பணமே வரல அப்படின்ட்டு. பணம் எப்படிரா வரும், நாம தான் 4 பேர் சேர்ந்து போய் பணத்தை தூக்கணும், போய் பணத்தை தூக்குற வழியை பாருங்கடா, இளவு வீட்டுக்கு வந்தமா போனமான்னு இல்லாம இங்க வந்துட்டு கூட காப்பி எங்க டீ எங்கன்னு அலமோதிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவரு உளறிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப அண்ணனும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு என்னவோ இது அவளோட வேலை கிடையாதுடா, ஆத்தாவோடைய வேலை. அந்த கிரீடத்தை எடுத்து சொந்த செலவுக்கு பயன்படுத்தினதுனாலதான் ஆத்தா ரொம்ப கோவமா இருக்காங்க போல. ஏன்னா வெச்சதை மீட்டுட்டோம், ஆனா மீட்டதை எடுக்க முடியாம பண்ணிட்டா பாத்தியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவரு சொல்றாருங்க. நாளைக்கு காலையில கோயில்ல வந்து காப்பு கட்ட போறாங்க. கரெக்டா ஒரு நாள் தான் இருக்குது, இன்னைக்குள்ள எப்படியாவது இந்த கிரீடத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அண்ணனும் யோசனை பண்ணிட்டு இருக்காருங்க. ரத்னத்தோடைய அம்மா வந்து இன்னைக்கும் நாளைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க நல்லாயிட்டாங்க. உடனடியா அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோனுடைய பாட்டியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்க பயங்கர ஷாக்கா வராங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுனாதா இவ போவா, அதனால நான் சொல்றதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிச்சுவல்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க கேட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டாந்து கொடுக்க இந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா இந்த ரிச்சுவலை தொடங்கலான்னு ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சாமியானா அப்படியே கீழே விழுந்துருதுங்க. அந்த சாமியானாக்குள்ள நின்றுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அடிபிடிக்குது. குறிப்பா இந்த ரத்தினத்தோட மண்டையிலேயே அந்த கட்டப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரத்தினத்தை காப்பாத்துறதுக்காக வராங்க. அவர் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவர் பண்ண தப்ப ஊர் முன்னிலையில சொல்றதுக்காக வராருங்க. ரத்தினம் ஒரு நாள் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நடந்து போயிட்டு இருந்த ஹீரோனோட கையை பிடிச்சி ஒரு பையன் வம்பிழுத்துட்டு இருந்திருப்பான். அதை பாத்தீங்கன்னா இந்த ரத்தினம் பார்த்துட்டு ஹீரோனுடைய அப்பா கிட்ட வந்து இல்லாது பொல்லாதா சொல்லி கொடுத்துருவாருங்க. உன் பொண்ணுக்கு ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு போல, அந்த பையன் கூட அவ சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான்ற மாதிரி போட்டு கொடுத்துறாருங்க. அந்த கோவத்துல தான் அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோனுடைய அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த கோவத்தை தான் அவங்க அம்மா கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் காமிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த ரத்னம் இல்லாது பொல்லாதெல்லாம் சொன்னதுனாலதான் இங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு ரத்னம் ஊர் முன்னிலையில எல்லா தப்பையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாருங்க. இப்ப அண்ணாவுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எதிராக தப்பு செஞ்ச எல்லோருமே அவங்க பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கடவுள் நம்ம பண்ண தப்பையும் ஊர் முன்னிலையில சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்க்குது போல. ஏன்னா அந்த கிரீடத்தை அடகு வச்சு தொழில் பண்ணி மேல வந்துடலான்னு சொல்லிட்டு அதை அடகு வச்சோம், தொழில் உருப்படல. ஹீரோனுடைய அண்ணங்காரன் தான் இதை இனிஷியேட் எடுத்தான். பாத்தியா அவன் வீட்லயே இப்படி ஒரு இலவு விழுந்திருக்கு, அடுத்து நம்மள கூட கடவுள் டார்கெட் பண்ணலாம், அதுக்குள்ள எப்படியாவது அந்த கிரீடத்தை கொண்டு போய் கோயில்ல வச்சிடணும் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரத்னம் ஒரு பையனை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பையன் ஹீரோனை கையை பிடிச்சி இழுத்தான், அதை நான் தப்பா பார்த்துட்டு வந்து போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோனை காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்காக அவன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். பட் நம்ம ஹீரோனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவன் அடுத்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான், கையை பிடிச்சி இழுத்திருந்திருக்கான். இதைத்தான் இந்த ரத்னம் பார்த்து இருந்திருக்காருங்க. இப்ப அந்த பையனை பலார்னு அறவிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நான் அப்பவே இந்த விஷயத்த வீட்டுல சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனா ஹீரோயின் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ. ஆனா அங்க நம்ம ஹீரோனுடைய அம்மா எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ராணின்றவங்க சொல்றாங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஆனா அம்மா அப்பா சண்டைக்காக மன உளைச்சல் தாங்க முடியாம இவ தற்கொலை பண்ணிட்டா அப்படின்றத என்னால நம்ப முடியல, சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு யோசிக்க போலீஸும் அதை தான் யோசிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய மொபைலை ட்ராக் பண்ணதன் மூலமா லாஸ்டா ஒரு பையன் கூட ஹீரோயின் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த பையனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு தெரிய வருது. யார் அந்த பையன் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பையனோட பேரு அன்பு அப்படின்னு தெரிய வருது. உடனடியா ஹீரோனுடைய அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம காண்டாயிடுறாங்க. அவனை பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ்காரங்க சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு போய் அவனை அடிச்சு கேஸ் வாங்கிக்காதீங்க, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட ஏரியா பக்கம் போக அன்பு வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. உறவினர்கள் கிட்ட எல்லாம் கேட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அன்போட அப்பா தான் பாத்தீங்கன்னா அன்பை அடைச்சு வச்சிருக்காருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனோட அண்ணா வந்து ஒருத்தர் கிட்ட உங்கனால தான் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா வேலையை பாருங்கன்னு மிரட்டிட்டு போனார் இல்லையா, அவருடைய பையன் தான் பாத்தீங்கன்னா அன்பு. மேல் வீட்டுக்காரங்களுடைய பொண்ணை காதலிச்சது மட்டும் இல்லாம இப்ப நீ அங்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புவை அடைச்சு வச்சிருக்காருங்க. ஆக்சுவலா இந்த அன்பு யாரு அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய லவ்வருங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அன்பு உட்கார வச்சு கை கால்லாம் தேய்ச்சி விட இந்த அன்பை பார்த்து நம்ம ஹீரோன் சொல்றாங்க, ஆக்சுவலா வாழ்க்கை முழுக்க இந்த குளிர்காலமே இருந்துடணும்னு தோணுது, ஏன்னா எப்போதுமே என்ன நீ கேரிங்கா பார்த்துப்பல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அன்புக்கு ஒரு நாள் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொண்டாந்து கொடுக்க அந்த லெட்டரை பார்த்து நம்ம ஹீரோன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அன்புவை வெளியூர்ல போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அன்பு பாத்தீங்கன்னா உள்ளூர்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கி இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இது படிச்சவன் பாக்குற வேலையே கிடையாது, அதனால இதை விட்டுரு, உனக்கான வேலையை நீ தேடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோனுக்கும் அன்புக்கும் சண்டை வந்திருக்குதுங்க. அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அன்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அன்பை போட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க. அன்பு தான் எதுவும் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அந்த இடத்துக்கு வராருங்க. ஹீரோனை பாக்குறதுக்காக அலோ பண்றாங்க. இவர் போயிட்டு ஹீரோனுடைய அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து காலில் விழுந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. நேற்று ராத்திரி நம்ம ஹீரோன் வந்து அன்புக்கு கால் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல. என்கிட்ட இது வரைக்கும் அவர் கொஞ்சம் கோவமா கூட பேசினதே கிடையாது, ஆனா இன்னைக்கு பயங்கரமா திட்டி அடிச்சிட்டாரு. நீ என்னதான் பிளான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பிளான் வச்சிருக்கேன்னா நீ அந்த வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னோட அப்பா முகத்துல அவ்வளவு சந்தோஷம், என்னோட அப்பாவை ஏமாத்தி எல்லாம் வேலை பார்க்கணும்னு எனக்கு தோணல, அதனால நான் இந்த வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி இருந்திருக்காருங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் போனை கட் பண்ணிட்டாங்க. அதை நினைச்சு இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இவர் வந்து அழுதுகிட்டு இருக்காருங்க. ஹீரோனுடைய காதலனே வந்தாச்சு இல்லையா, இனி பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க, முடியல. ஒருத்தர் கயிறை வச்சு இழுக்கிறாருங்க, நீ பண்றது நல்லதுல தாயி வந்துரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கயிறு கட்டாயி அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இன்னுமே அந்த டெட் பாடி நகர மாட்டேன் அப்படின்றதுல புடிவாதமா இருந்துகிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோனுடைய பாட்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த பாட்டியோட சிஸ்டர் தான் கண்ணம்மாவாம். அவங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டி கூட சண்டை போட்டுட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எரிக்க சொல்லி இருந்திருப்பாங்க போல. ஆனா அந்த பாட்டியோட ஞாபகமா ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன கண்ணம்மா பாட்டியோட புடவைய அந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணி இருந்ததா இப்பதான் இவங்க விஷயத்த சொல்றாங்க. இவங்க திட்டினதுனாலதான் கண்ணம்மா பாட்டி இறந்து போயிருந்திருக்காங்க. அதனாலதான் அடிக்கடி அந்த சாபம் நம்ம குடும்பத்தை வந்து விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த புடவை இருக்கக்கூடிய ரூமும் ஓபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ரூம் டோரை திறக்க சொன்ன நம்ம ஹீரோன் இப்ப தொங்கிட்டா அப்படின்னு சொல்லி அழுன்னு அழுகுறாங்க. இப்ப போயிட்டு அந்த புடவை எங்க இருக்கு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோனுடைய தோல் அப்படியே போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வராங்க. சோ இந்த பாட்டி மறைச்ச உண்மையை இவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து கயிறை கட்டி இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கயிறை கட்டி இழுக்கிறாங்க. பட் இழுக்க முடியல, கயிறே அந்து விழுந்துருது. எல்லோரும் மிரண்டு போயிடுறாங்க. சோ இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோனுடைய அண்ணா பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள தானே அந்த கிரீடத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வெளியில வரும்போது அந்த கிரீடம் வந்து தெரியாதனமா கீழே விழுந்துருங்க. அதை பாத்தீங்கன்னா ஒருத்தங்க பாத்துருவாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அன்பு, அவன் தான் ஏதோ பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனுடைய அண்ணனோட சட்டை மேல கைய வைக்கிறாருங்க. தக்காளி அப்பதான் ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்து அன்பு கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ பேசி அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல நம்ம ஹீரோனுடைய அண்ணா ரூம்குள்ள வந்திருப்பாரு. ஹீரோயின் வந்து லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஹீரோனோட அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் வயசுல வர விஷயம் தான், ஆனா நீ அவனை வந்து காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இது எல்லாத்தையுமே இதோட நிப்பாட்டிக்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி இருக்கிறாருங்க, மிரட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நடந்து போச்சு, அந்த பையனை தூக்கி போட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் என்னால ஈஸியா தூக்கி போட முடியாதுன்னு சொல்ல ஹீரோனுடைய அண்ணனுக்கு கோவம் வந்திருக்கு. இது நீயும் நானும் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, நம்ம குடும்பத்தை மட்டும் இது பாதிக்காது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருந்திருக்காரு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்திருக்குதுங்க. உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கிற. அந்த பொண்ணு உன்கிட்ட ஏமாந்து போய் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த விஷயம் தெரிஞ்சும் நான் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணி ரொம்ப நல்லவங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனுக்கு
மூச்சு திணறல் வந்திருக்குங்க. என்ன பண்ற எல்லா ஃப்ராடு வேலையுமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்குது. எங்க இவ சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அந்த இன்ஹேலர் எடுக்க விடாம தடுத்து கழுத்தை நெரிச்சிருந்திருக்கிறாருங்க. அதுவும் காலாலேயே. ஸோ வலி தாங்க முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கேயே நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்திருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் தற்கொலை பண்ணியெல்லாம் இறந்து போக கிடையாது, அண்ணன் தான் கொலை பண்ணி தொங்க விட்டுருந்துருக்கிறான். போலீஸ் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அண்ணனை போட்டு பொழந்து இழுத்துட்டு போறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரீடத்தை இவங்க திருடிட்டு போன விஷயத்த ஒருத்தங்க பார்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாத்திட்டையுமே இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் உள்ள போயிட்டு ஹீரோயின் கிட்ட அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்திலயும் அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு அழுவத்தானே, ஆனா சாவரப்ப மட்டும் அம்மா இல்லாமையே போயிட்டியேடி, உன்னையும் அவனையும் இந்த வயத்துல தான் பெத்தேன், ஆனா கடைசியில அவன் ஆம்பளை அப்படின்றத இப்ப நிரூபிச்சிட்டான். நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க போல, அதை நான் புரிஞ்சுக்காமையே விட்டுட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க. இவ்வளவு நேரம் அப்படியே ஸ்டெடியா நின்றுட்டு இருந்த அந்த டெட் பாடி அப்படியே ஹீரோனுடைய அம்மா மடியிலேயே சாயுதுங்க. அதுக்கப்புறம் டெட் பாடியை எல்லோருமே வந்து எடுக்கிறாங்க. எல்லோருனாலுமே எடுக்க முடியுது. அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு அதை ப்ராப்பரா அடக்கமும் பண்றாங்க. இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பேச நினைக்கணும் அப்படின்ற விஷயத்த பேச முடியாம வந்து தவிக்கக்கூடிய பெண்களின் குரல்கள் எல்லாம் இந்த யமகாதகி இருக்கா அப்படின்றத சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.